சாப்பிட போயிருக்கிறார் ஐயா ஆரியமணி அவர்கள். அவர் வரவேற்று நான் தான் உரை பேசுவார். என் சோழ கதையை கொஞ்சம் கேளுங்க. நான் பிறந்ததோ நெல்லை பக்கம் பணப்பக்கம். என்னுடைய சொந்த ஊர் பணப்பக்கம். நான் எப்படிதான் பிறந்த எனக்கே ஒழுங்கு புரியல. அதாவது எங்க அப்பா வந்து ஈக்குவலாக செய்திருந்தார். ஏற்பரா இருந்தார். தமிழ்நாட்டில் சேராங்க. அவன் தமிழ்நாட்டிலே இருக்கான அவன் வம்சியக்கான எனக்கு தெரியாது. இருக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு கள்ள காதல் தொடர்பாயிடுச்சு. பக்கம் நம்ம பணப்பக்கம் பார்க்கலாம். இந்த ஊரு பேர் வந்து ஆமா பணப்பக்கத்துக்கு மேல அந்த ஊர் சிறுவலியம். அந்த இடத்துல இவன் கலர் தொடர்பு பண்ணி ஒரு பொண்ணைக்கு ஓட்டான். அந்த தாத்தா பேர் பஸ்டாண்டு, எங்க ஆயா பேரோ லட்சுமி, எங்க அப்பா பேர் கோபாலன்றாங்க. அது என்ன இன்சிடென்ட், கோபாலுக்கு என்ன இன்சிடென்ட் எனக்கே தெரியாது ஐயா. என்னை பெற்ற தாய் பாலாண்டு காலமாக என்னை வச்சு பார்த்து கொண்டு இருந்தார். என்னை யானையில் போட்டு போனாங்களோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் கட்டிட்டு போனாங்களோ எனக்கு தெரியாது. அந்த அம்மா மறுபடியும் போயிட்டு அந்த அம்மா ஒரு கணவரை தேடி எடுத்துட்டாங்க. ராணிப்பேட்டை தொகுதியில் சேர்ந்த செம்பேடு, அதுக்கு முன்னாடி வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தாலுகா செம்பேடு. அந்த இடத்துல போயிட்டு அந்த ஆள் பேர் ரத்தனம். எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு 2வது கணவன் நாள் போயிட்டு 3 பிள்ளை 2 பொண்ணு. இந்த அம்மா இருக்குங்க. மறுபடியும் வந்து எனக்கு தீங்கு போனாங்க. அந்த அம்மா 5 பிள்ளை பெற்றிருக்கிறாங்க. அந்த 5 பிள்ளைக்கு பாடு இறங்கிறதுக்கு வழி கிடையாது. அதாவது இந்த ஆள் என்ன பண்ணாரு, அதே ஊர்ல சாந்தின்ற பொங்கலைய, அதாவது இந்த ஆளு ரத்தம் என்ற ஆளுக்கு சொந்தமா சாந்தின்ற அம்மாங்காரம் பொண்ணு. இந்த ஆள் என்ன தப்பு தாண்டா பண்ணாலும் தெரியாது, இல்லை அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னு தெரியாது. எடுத்துட்டு போயிட்டு யாரும் பேசியிருந்தாங்க. அந்த அம்மா கிட்ட இந்த ஆள் சண்டையில் போட்டு கோயில் எடுத்து போய் நிற்க வச்சு தலைமையில தண்ணியை ஊற்றி காலி ஆக்கப்படாங்க. ஆள் புரியுதா? நான் சோகத்தை கேள்வி. தலைமையில தண்ணியை ஊற்றி ஆக்கலாம். அதோட என்ன பண்ணுச்சு, அதே கிராமத்தில் ரசிக்க வரும் அர்ஜுன மகன் பார்த்திபன் அவங்க அப்பா என்ன பண்ணாரு, மறுபடியும் அத்தை கள்ளத்தோட பண்ணிட்டாரு அதே ஊரில். அது பெரிய பெரிய பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனைலாம் வந்து எனக்கா வயசு வந்து 7 வயசு 8 வயசு இருக்கும். உண்மையே சொல்கிறேன், 6 வயசு வரைக்குமே நான் ஜட்டி போடணும். நல்லா பார்த்து நல்லா சொல்லி வைத்தாங்க. அந்த காலத்துலேயே ஜட்டி அது அதாவது எப்படி பல காலமாக ஒரு 5 வருஷ காலமாக கலிபுக்ஸில் ஒர்க் பண்ணி வந்துருக்கேன். பிஎஸ்என் கான்ட்ராக்டில். இப்போ வந்து செங்கமல்லி ஐயா அவர்கள் ஆயமணி அவர்களிடம் வந்து நான் கொஞ்ச நாள். ஆனால் அவங்க வந்து ஒத்துக்கொத்து கலந்து பேசுகிறாங்க. நம்ம அதை பற்றியெல்லாம் நான் பேச நேற்று நான் போஸ்ட் நிச்சயமாக அம்மா நீ பொறுத்திருக்க மாட்டேன். நேற்று 6ஆம் தேதி அந்த சம்பவத்தை கொஞ்சம் நன்றாக கேளுங்க. ஒரு இடம் கேட்டு ஓட்டணும். அவங்க கிட்ட தான் அதான் செய்யலாம். செய்தாலும்
அந்த டேபிள் நான் மற்ற நாள் நின்று டேபிள் நான் கட்டினேன். இறங்குறப்போ கொஞ்சம் குரங்கு மாதிரி தாயிட்டேன். அதுக்காக வந்து நம்ம எதிர்கட்சி செங்கமணி ஆரியமணி அவர்களும் அசோக் ராஜ் அவர்களும் என்ன கேட்குறாங்க, நிச்சயமாக உண்மை உன்னை குறைத்து தான் பெற்றிருக்கோம் என்று அவருக்கு அவங்க கேட்க, சரி நம்ம இப்படிப்பட்ட இதில் வந்து ஒரு படிப்பும் கிடையாது, ஒரு அறிவும் கிடையாத மண்ணாங்கட்டி மாதிரி நம்ம வந்துட்டோம், அவங்க என்ன எது பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு நான் என் காலத்தை கழிச்சு வந்துடுவேன். இவ்வளோதான். இப்போ அசோக் நகர் நடராஜ் அவர்கள் உரையை நன்றி வணக்கம்.